ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் 75 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. ஸோ இதான் 10th குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தமிழ் மீடியம் சயின்ஸுக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. டைமிங் 3 hours. மார்க் பார்த்தீங்கன்னா 75 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 மார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி வினாயின் 22 கட்டாயமாக பதிலளிக்கும். 7 × 2 14. இதில் நிறை எடை வேறுபடுத்துக, பாயில் விதியினை கூறு, ஓம் விதியினை வரையிறு, ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரவை அடையாளம் காண்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அவகோட்ரா விதியின் பயன்பாடுகள் யாவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சரியா தவறாக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடி மகரந்த கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பீனோடைப் ஜீனோடைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கம்பல்சரி கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். 22 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க்கு 7 × 4 28. ராக்கெட் ஏவுதலை விளக்குக, கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக, ஒரு கலோரி வரையிறு, ஜூல் வெப்ப விதி வரையிறு, துரு என்பது என்ன, துரு உருவாக்கத்திற்கான சமன்பாடு ரஸ்ட்டு கேட்டிருக்காங்க. துரு பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. அதே மாதிரி சுவாச ஈவி என்றால் என்ன, ஒளிச்சேர்க்கையினை பாதிக்கும் காரணிகள், போல்ட்டிங் என்றால் என்ன, நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுது, மூவிணைவு வரையறு, விரிவாக்கம் தருக. WHO RCH கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் எல்லாம் ரோமன் டைப்பில் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில். இதில் நமக்கு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவீன அணுக்கொள்கையோடைய கோட்பாடு, மாடர்ன் அட்டாமிசிட்டி தியரி நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நியூரான் அமைப்பை படத்துடன் வரி, பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக, முதல் நிகழ்வின் வகைகளை கூறு, அந்நிகழ்வின் நன்மை தீமைகளை குறிப்பிடுக. ஸோ இதான் பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.